ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மஹேந்திரா பொலேரோ ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, எப்படி வேலை இருக்குது, இந்த வண்டி எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். இன்ட்ரோ கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. வண்டி வந்து தரமாக பக்காவாக ஒரு ஷைனிங்காக ரெடி பண்ணியிருப்போம் பாருங்கள். ஒரு ஆள் போனாலும் அப்படியே தெரியும், பக்கத்தில் வண்டியில் தெரியும், அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னும் வண்டி. அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து வியூவர்ஸ் வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலை வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி தரமான பக்காவான வீடியோலாம் போட்டுன்னே இருப்போம். ஸோ வண்டியில் வேலை பாருங்கள். தொட்டியில் கேபினில் ஃபுல்லாக டிங்கர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. சிமெண்ட் லோடு ஏற்றுற வண்டி. அங்கே கொஞ்சம் சிமெண்ட் காரை மொத்தமாக சேண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ண போகிறேன் அந்த வண்டியை. பாருங்கள் பின்னாடி பாருங்கள், வெல்டிங் பண்ண காரை அந்த பாடிக்குள்ளெல்லாம் ஆல்ரெடி போட்டுக்கிறாங்க. டிங்கர் ஒர்க்லாம் பண்ணி அதெல்லாம் போட்டுக்கிறாங்க மொத்தமாக. உள்ளெல்லாம் ஃபுல்லாக சிமெண்ட் கரையாக இருக்குது. அதெல்லாம் மொத்தம் சேண்ட் பண்ணி எடுத்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். சைட்லாம் பாருங்கள், டிங்கர் ஒர்க் எப்படி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். பெரிய ஃபுல் அந்த தடிதாக்கெல்லாம் போட்டு பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் மொத்தமாக சேண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சைடு ஆங்கிள் ஃபுல்லாக அந்த ரஸ்ட்டு அந்த ஏர் பபுள்ஸ் வந்து மொத்தமாக பொரிஞ்சிருக்கு. அது ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு பாடி ஃபில்லர் போட்டு பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். அண்ட் பானட்டில் பார்த்தீங்கன்னா டென்ட்டு, இந்த சிமெண்ட்டோட ஏற்றுற வண்டி அந்த மேலே பானட்டில் ஏறி அந்த கம்பி சிமெண்ட் மூட்டைலாம் ஏற்றுவானுங்க. அதனால் பானட் டென்ட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபில்லர்லாம் போட்டு பானட் டென்ட்டு, அப்புறம் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பாடி ஃபில்லர் போட்டு பாடி ஃபில்லர் தேய்ச்சின்னு வரும். தேய்ச்சி முடிச்சுட்டு பட்டி பார்த்துட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணி ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பட்டி ஃபுல்லாக தண்ணி போட்டு தேய்ச்சிட்டு அண்டு வண்டி ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி கண்ணாடி ஹெட்லைட் டூமு அது ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி அந்த பட்டி ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உள்ள கண்ணாடி முதல் கொண்டு எல்லாமே மாஸ்க் பண்ணி அடிப்போம். ஏன்னா அந்தளவுக்கு பக்காவாக தரமாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடிலாம் பெயிண்ட் அடித்து அந்த துடைக்கிறது திண்ணர் போட்டு துடைக்கிற வேலைலாம் இருக்காது. ஃபுல்லாக பக்காவாக மாஸ்க் பண்ணிவிட்டு பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக ரெடி பண்ணுவோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் கோட் ஏற்றுறாரு. பேஸ் கோட் எடுத்த அப்புறம் அதுக்கடுத்து ஃபைனல் கோட். மொத்தம் 2 கோட் இந்த வண்டிக்கு. அடிக்கிறது மேக்ஸிமம் 2 கோட்டு 3 கோட்டு அப்படி இல்லையா அதிகபட்சம் 4 கோட்டு அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கலாம். இந்த ஒரு கோட்டு அந்த சீனே கிடையாது இங்கிலாண்ட. பாருங்கள் பேஸ் கோட் அடித்து அதுக்கு ஃபைனல் கோட் அடிப்போம். ஃபைனல் கோட் அடித்த அப்புறம் அந்த ரிசல்ட் மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக வந்திருக்குன்னு. ஏன்னா எல்லாம் ஆஸ்பா பிராண்ட் பெயிண்ட். இது பக்காவாக இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அண்டு குவாலிட்டியாகவும் இருக்கும் பெயிண்ட்டு. ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அந்த இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியோட ஓனர் வந்து கலர் சேஞ்ச் பண்ண சொன்னார். சிமெண்ட் லோட் எடுத்ததுனால ஒயிட் கலர் செட் ஆகலை. ஒயிட் ஃபுல்லாக அந்த சிமெண்ட் கரையாயிடுது. அதனால் வந்து இந்த டாடா ஏஸ் அடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஷ் க்ரீம் கலர் அந்த கலர் அடிச்சு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் வண்டி வந்து இந்த வாட்டி கலர் மாற்றுறோம். ஸோ இந்த புலேரோக்கு இந்த கலர் எப்படி இருக்குது, இந்த ஐரிஷ் க்ரீம் கலர் இந்த க்ரீம் கலர் எப்படி இருக்குது, பக்காவாக இருக்கா இல்லை வேறு என்ன கலர் அடிச்சிருக்கலாமா, இந்த சிமெண்ட் வண்டிக்கு என்ன கலர் அடிக்கலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் ஃபைனல் கோட் பேஸ் கோட் அடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour காய வச்சாச்சு. காய வச்சு அடுத்து இப்போது ஃபைனல் கோட் அடிக்கிறோம். ஃபைனல் கோட் அடித்தப்பறம் அவுட்புட் பாருங்கள், இந்த பக்காவாக இருக்குது பாருங்கள். வண்டி மொத்தமாக பெயிண்ட் அடித்து காய வச்சாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக. அது அடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ அடிப்போம். எல்லோ பாருங்கள் ஃபுல்லாக மாஸ்கிங் பேப்பர் ஒட்டிட்டு டேப் அடித்து பேப்பர் ஒட்டி மொத்தமாக பக்காவாக மாஸ்க் பண்ணி தெளிவாக அடிக்கிறோம் பாருங்கள். எல்லோ பாருங்கள் பேஸ் கூட அடிச்சாச்சு. இப்போ வந்து செகண்ட் கூட அடிக்கிறாரு. எந்தளவுக்கு பொறுமையாக நிறுத்தி பக்காவாக ப்ரெஷர் வச்சு பக்காவாக அடிக்கிறாரு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்தளவுக்கு ஷைனிங் வரும், பெயிண்ட் நைஸும் வரும். பெயிண்ட் ரஃபாகவும் இருக்காது, பெயிண்ட் சொரன்னு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக தொட்டு பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கும் பெயிண்ட். அப்படியே பாருங்கள் அவுட்புட் பாருங்கள், வீடியோட அவுட்புட் பெயிண்ட் அடிச்ச எப்படி இருக்குன்னு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக ஷோரூம் பீஸ் மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் கிட்டே எடுத்துவாங்க, பக்காவாக தரமாக பண்ணிடலாம். அவுட்புட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பாருங்கள் பக்காவாக. சொன்னல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும்னு பாருங்கள். எந்தளவுக்கு பக்காவாக தரமாக இருக்கு பாருங்கள் வண்டி. ஒரு ஷோரூமில் வந்து தான் எந்தளவுக்கு பக்காவாக இருக்குமோ, ஷைனிங்கோட ஒரு ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தரமாக பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பாருங்கள். இந்த சைடில் டிங்கர் பண்ணலாம், மொத்தமாக பாடி ஃபில்லர் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. உள்ளே பாருங்கள், உள்ள ப்ளூ கலர் அண்ட் அந்த க்ரீம் கலர் ரவுண்டு சூப்பராக இருக்கு பாருங்கள். இது போன ஒரு வண்டி ஆச்சு நம்ம சிமெண்ட் வண்டி, அதே மாதிரி எந்த வண்டிக்கும் வச்சுக்கிறோம். சூப்பராக இருக்கிறதும் ஒரு லுக்காக. ஷைனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு பக்காவாக இருக்கு பாருங்கள். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி எடுத்துவாங்க நம்மக்கிட்ட, பக்காவாக தரமாக ஷோரூம் பீஸ் மாதிரி பட்ஜெட் ப்ரைஸில் பண்ணி ஊற்றலாம். இதே மாதிரி ஷைனிங்காக குவாலிட்டியாக பக்காவாக கேரண்டியோடு ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள். நல்லா ரதம் மாதிரி இருப்பாருங்க வண்டி பார்க்குறதுக்கு. சைடில் அந்த கீழே இருக்கிற அந்த கவரு பாலி கவர் அது ஃபுல்லாக அப்படியே தெரிந்து பாருங்கள் வண்டியில். அதுதான் குவாலிட்டினா அப்படி தான் இருக்கணும் பெயிண்ட்டு. அண்டு கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் வண்டியை பார்த்து. ஸோ இந்த வண்டி இந்த கலரில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அண்டு எங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தரமான பக்காவான சூப்பரான வீடியோவில் பெயிண்டிங் வீடியோ போட்டுன்னு இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோட அவுட்புட் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக ஷைனிங்காக இருக்குது, நைஸாகவும் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஷைனிங்காக இருக்கணும் அண்ட் நைஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த பெயிண்ட் வந்து 100% குவாலிட்டியான பெயிண்ட்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடிக்கிறது ஃபுல்லாக பிராண்டட் பெயிண்ட்டு, அதனால அந்தளவுக்கு பக்காவாக ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள் பானட் டென்ட்டு அது ஒன்றும் பண்ண முடியல. பானட் தான் ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, ஆனால் கஸ்டமர் வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால் பானட் அதே பானட் வச்சு பக்காவாக பெயிண்ட் அடிச்சாச்சு. சைடில் பாருங்கள் எங்கள் டேடி நடந்து போகிறாரு, அப்படியே தெரிறாரு பாருங்கள் வண்டியில். ஒரு கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள் வண்டி, தெரியுதுங்களா? அப்படியே அந்த வண்டியில் தெரிது பாருங்கள் நடந்து போகும்போது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஒர்க்கு. ஸோ எங்கள் லொக்கேஷன் வந்து காஞ்சிபுரம். செல் நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிறேன். உங்கள் வண்டி பெயிண்ட் அடிக்கணும்னா எடுத்துவாங்க. என்ன வண்டி என்ன கலர் சொல்லி ஆல்ரெடி ஃபோனில் புக் பண்ணி வச்சுக்கோங்க கால் பண்ணி. ஸோ உங்கள் வண்டி எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி ஒரு கார் மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு தரமான பக்காவான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யார் வண்டி வச்சுக்கிறா, யாருக்கு நம்ம சர்வீஸ் தேவைப்படுது, பெயிண்டிங் சர்வீஸ் தேவைப்படுது, அவங்களாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பக்காவான தரமான இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.